ஒரு ட்ரேடராக இருக்கிறவர் அல்லது யூடியூப்ல பார்த்து அப்படியே ட்ரேட் பண்ணுறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணிடுவார், பை பண்ணியிருப்பார். இப்போ இந்த பொசிஷனில் மாட்டிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் வந்து எப்போவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஹை அப்படிங்கிற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 லோயர் லோவுக்கு மிடில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளை ஜோன் 24,837 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்ல முடியும். வெரஸ் நம்ம கொடுத்துருந்த வியூ என்னென்னா இந்த லோயர் லோ இங்கேருந்து கீழே வந்துருச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து கீழே வந்துச்சுன்னா 2 லோயர் லோவுக்கு மிடில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும் அப்படின்றத நம்ம பாயிண்ட் பண்ணியிருந்தோம். பட் இது ஒரு நியூ ஹையை கொடுத்துட்டதுனால இப்போ லோயர் ஹை இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதலாக இருக்குது. பட் இந்த இடத்துல நியூ லோயர் ஹை கொடுத்துட்டதுனால இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும் அப்படின்றதான் புரிதலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷனில் லாக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வரேன். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம்.